Hello viewers, welcome back to the NTV Tamil channel. நான் உங்கள் NTV நவீன். Friends வாங்க எனக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சு நீங்கள் யூடியூப்பில் பார்த்த வீடியோஸில் வந்து எப்படி வாட்ஸ்அப் லாக் பண்ணுறது, அப்புறம் வாட்ஸ்அப் எப்படி ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி, அதாவது வாட்ஸ்அப்பை வந்து ஹைட் பண்ண தேவையில்லை, வாட்ஸ்அப்பை லாக் பண்ண தேவையில்லை. அதான் வாட்ஸ்அப்பை வந்து நம்ம யாராவது அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு லொக், அதாவது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஆளுக்கு செட் பண்ணியிருப்பீங்க, அந்த செட்டை வந்து நம்ம எப்படி லொக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆளுக்கு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டு வாங்க அன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெமோ மூலியமாக உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். பெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு எப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய எப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் எல்லா எப்போ எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு எப் கூட இந்த மாதிரி லொக் ஆகி இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி ஒரு எப் கூட ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்கல. ஒரு எப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் செட் வந்து லொக் ஆகதே இல்லை. இந்த ப்ளே ஸ்டோரில் எப்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாதனால உங்களுக்காக கூகுளில் தேடி கஷ்டப்பட்டு ஒரு எப்போன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த எப்போட நேம் தான் இந்த லொக்கர் ஃபார் வாட்ஸ் செட் அப்படி இந்த எப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த எப்போ வந்து நீங்கள் குரோம் வழியாக நீங்கள் பாவிக்கிற ப்ரௌசர் வழியாக போய்ட்டு அந்த எப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போன எப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அந்த எப்போ மூவ் பண்ணி காட்டுறேன். இந்த எப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த எப்போ கீழே லொக்கர் ஃபார் வாட் செட் அப்படின்ற நேம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெனுவில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் சொல்லியிருக்காங்க என்டர் டு கிரியேட் அ பாஸ்கோட் அப்படின்னு இருக்கும். அதாவது 4 லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று இதில் போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 4 லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் ஒரு டெமோன்னு காட்டுறதுக்காக நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். பெஸ்ட் வழியில் கேட்டுக்குங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் 2 அட்டெம்ப்டில் பண்ணணும். அதாவது பெஸ்ட் தடவை ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போட்டிருப்பீங்க, அதே பாஸ்வேர்டு வந்து செகண்ட் தடவை நீங்கள் வந்து மறக்காமல் அதே பாஸ்வேர்டு வந்து இதை போட்டுறணும். ஃப்ரெண்ட்ஸ் 2 முறை அந்த பாஸ்வேர்டை போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து லொக்கர் ஃபார் வாட்ஸ்அப் செட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் பர்மிஷனை வந்து ஒரு பர்மிஷன் தந்துருப்பாங்க. அந்த பர்மிஷனை போய்ட்டு நீங்கள் எனபிள் பண்ணணும். அதுக்கு இந்த எனபிள் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் மோர் டவுன்லோட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லொக்கர் ஃபார் வாட்ஸ்அப் எப் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த எப்போட நேம் வந்து எனக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அவனுக்கு ஒரு பர்மிஷன் இருக்கும், அதை நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டேப் ஒன்று காட்டும். அது கீழே எல்லாத்தையும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு அதை ஓகே பண்ணிடுங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே பண்ணி அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து செட்டை வந்து ப்ரைவசி ஆக்கி லொக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட செட்டை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லொக் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். அப்போது வந்து அந்த செட் வந்து உங்களுக்கு லொக் ஆகிருக்கும். பிறகு வெக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். திருப்பி வந்து அதே செட்டை, அதாவது நீங்கள் லொக் பண்ணுற செட்டை வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடியே போட்டிருப்பீங்க பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வந்து இப்படி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் செக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யாராவது செட்டை வந்து லொக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டுற அந்த செட்டை வந்து லொக் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அப்படின்னா இப்போ பார்க்கும்போது அவங்களோட செட்க்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நான் ஆல்ரெடியே போட்ட பாஸ்வேர்டு இதை கொடுத்தா மட்டும்தான் அவங்க போட்டிருக்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம லொக் போட்டிருக்கவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஹைட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் தான் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதாவது ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இனி வர வீடியோவில் வந்து உங்களுக்கு வீடியோ டிலே பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்தது நாங்கள் போடுறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.